لله ملك السماوات والأرض يخلق ما يشاء يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما إنه عليم قدير. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸ்டுடியோ இஸ்லாம் சேனலில் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். ஃபயா அஹ்லன் வசஹ்லன் வமர்ஹபா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீன் வலம் யுக்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும் அன் தபர்ரூஹும் வ துக்ஸிது இலைஹிம் இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய தர்பியாவில் செய்யும் தவறுகள் குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே பெற்றோர்கள் பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக, மார்க்க அறிந்த பிள்ளைகளாக உருவாக்கி செல்வது கடமையான ஒன்றாக இருக்கின்றது. ஒருவர் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு விட்டு சொல்லக்கூடிய சொத்துக்களில் மிக சிறந்த சொத்து தன்னுடைய சாலிஹான பிள்ளைகள் தான். ஆனால் நாம் சில ஜனாசாக்களில் செல்லும் பொழுது மகன் ஒரு ஓரமாக நின்று கொண்டிருப்பார். அவருக்கு என்ன ஓதுவது என்று தெரியாது. தன்னுடைய இறந்த தாய்க்காக, தன்னுடைய இறந்த தந்தைக்காக எப்படி துவா செய்வது என்று கூட தெரியாத சில பிள்ளைகளை பார்க்கும்போது நமக்கு மிகவும் வேதனையாக இருக்கும். அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுடைய உலகத்தை சீர்படுத்தி விட்டார்கள். ஆனால் அவர்களை மார்க்க விஷயத்தில் கவனிக்காமல், அவர்களுக்கு சரியான கொள்கையை போதித்து கொடுக்காமல், சரியான ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்காமல், குறிப்பாக மார்க்க அறிவை அவர்களுக்கு போதிக்காமல் விட்டு சென்றது, அது அவர்கள் செய்த தவறுகளில், குறைகளில் மிகப்பெரிய ஒரு குறையாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சானு இன்கதா அமலுஹு இல்லா மின் ஸலாஸ். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய அமல்கள் எல்லாமே நின்று போய்விடும். 3 விஷயங்களை தவிர. அவருடைய பயனுள்ள கல்வி, அவர் பிறருக்கு பயனுள்ள கல்வியை கற்றுக் கொடுத்திருந்தால் அந்த கல்வி சொல்லிக் கொடுக்கப்படும் காலமெல்லாம் அந்த நன்மை கற்றுக் கொடுத்த இவருக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். 2வது சதகா ஜாரியா, நிரந்தரமான தொடர்ச்சியான சதகா. அந்த நிரந்தரமான சதகாக்கள் ஒரு அனாதை இல்லம் கட்டுவது, ஒரு பள்ளிவாசல் கட்டுவது, ஒரு மதரசா கட்டுவது, ஒரு மரத்தை நட்டுவது, அல்லது மக்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்காக ஒரு கிணறு தோண்டி அதை மக்களுடைய பயன்பாட்டுக்காக வக்ஃபு செய்வது, இப்படி மக்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் இருக்கின்றனவோ, அது பெரிய அளவில் இருக்கட்டும் அல்லது சிறிய அளவில் இருக்கட்டும், சாதாரணமாக ஒரு பள்ளிவாசலில் ஒரு ஃபேன் வாங்கி கொடுக்கறதிலிருந்து, ஒரு மைக்கு வாங்கி கொடுக்கறதிலிருந்து, ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கட்டுற வரைக்கும், ஒரு பெரிய கல்லூரி கட்டுற வரைக்கும் எல்லாமே அது பயன்பாட்டில் இருக்கும் காலமெல்லாம் அந்த நன்மை அந்த வக்ஃபு செய்தவருக்கு, அது ஏற்பாடு செய்தவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து கொண்டே இருப்பான். 3வதாக சொன்னார்கள், அவ் வலதின் சாலிஹின் யதுஉ லஹு.
அவருக்காக துவா செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகள். ஒரு மையத்து ஒஃபாத்தாகிவிட்டால் இமாம் அவர்களுக்காக துவா செய்வாங்க, முக்ததிகள் அவர்களுக்காக துவா செய்வாங்க. அந்த நேரத்தில் துவா செய்வாங்க. எல்லா நேரத்திலும் அவர்களுக்காக துவா செய்வாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் ஒரு சாலிஹான மகன் தன் பிள்ளைகள் தன் தந்தை மீது அக்கறையை கொண்டு, தன் தாயின் மீது அக்கறை கொண்டு எல்லா தொழுகையிலும் அவர்களுக்காக துவா செய்வார். ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானே சகீரா என்று துவா செய்வார். ரப்பி ஃபிர்லி வலி வாலிதையா என்று துவா செய்வார். இல்லையா? உலமாக்கள் சொல்வார்கள், நீங்கள் 10 பள்ளிவாசலை கட்டுவதை விட ஒரு நல்ல சாலிஹான ஒரு பிள்ளையை விட்டு போங்க. அவர்களுடைய அந்த துவாவிலே மிகப்பெரிய தாக்கம் இருக்கும். சாலிஹான துவாக்கள், சாலிஹான பிள்ளைகள் உங்களுக்காக செய்யக்கூடிய துவாக்களில் அவர்கள் மனம் உருகி அல்லாஹ்விடம் கேட்கும் பொழுது அந்த ரப்புல் ஆலமீன் அந்த துவாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். அதன் மூலமாக அந்த பெற்றோர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். மறுமையிலே பெற்றோர்கள் அவர்களுடைய நன்மைகளை பார்த்து வியந்து போவார்கள். யா அல்லாஹ், இவ்வளோ நன்மைகளை நான் செய்ததே இல்லையே என்று அல்லாஹ்விடம் கேட்பார்கள். யா அல்லாஹ் சொல்வான், உங்களுடைய பிள்ளைகளுடைய துவாவினால், உங்களுடைய பிள்ளைகளுடைய துவாவின் காரணமாக நான் உங்களுக்கு இவ்வளோ நன்மைகளை கொடுத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லும்போது அந்த பெற்றோர்களுடைய மகிழ்ச்சிக்கு அளவு இருக்குமா? யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபிய பெண்மணி வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தாய் வஃபாத் ஆகிவிட்டார்கள், அவர்கள் ஹஜ்ஜு செய்யணும் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். நான் அவர்களுக்கு சார்பாக ஹஜ்ஜு செய்யலாமா என்று கேட்டார்கள். தாராளமாக. அவர்கள் மீது ஏதேனும் கடன் இருந்திருந்தால் நீங்கள் நிறைவேற்றிருக்க மாட்டீங்களா? அப்போ இது அல்லாஹ்வுடைய கடன், இது அல்லாஹ்வுடைய கடன், அதை நிறைவேற்றுவது உங்கள் மீது கடமை என்று சொன்னார்கள். அதே போல இன்னொரு பெண்மணி வந்து சொன்னாங்க, என்னுடைய தாய் மீது நோன்பு கடமையாக இருந்தது. அப்போ நபிசன் சொன்னாங்க, அந்த நோன்பை நீங்கள் வைங்க, உங்கள் தாய் சார்பாக அந்த நோன்பு நீங்கள் வைங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த பெண்மணியிடம் சொன்னதாக திர்மிதியில் வரக்கூடிய செய்தியை நாம் பார்க்கின்றோம். அதே போல் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாய் குதைலா அவர்களிடம் வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாய் அவங்க காஃபிராக இருக்காங்க, நான் முஸ்லீமாக இருக்கிறேன், என்னுடைய தாய் கூட நான் வந்து உறவு கொண்டாடலாமா, அவங்களுக்கு பணிவிடை செய்யலாமா, அவங்க கூட நான் வந்து நட்பு வைத்து கொள்ளலாமா, ஏன்னா அவங்க காஃபிராக இருக்காங்க, நான் முஸ்லீமாக இருக்கிறேன் என்று மனமுருகி வந்து கேட்கும்போது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மும்தஹினாவுடைய 8வது வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். அந்த வசனம் என்ன சொல்கின்றது? லா யன்ஹாகுமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீன் வலம் யுஹ்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும் அன் தபர்ரூஹும் வ துக்ஸிது இலைஹிம் இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். அல்லாஹ் கூறுகின்றான், யார் உங்களோடு சண்டையிடவில்லையோ, உங்களை உங்கள் வீட்டிலிருந்து உங்கள் நாட்டிலிருந்து யார் வெளியேற்றவில்லையோ, அத்தகைய நல்லுள்ளம் படைத்தவர்கள் உங்களிடம் வந்தால் நீங்கள் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதை அல்லாஹ் தடுப்பதில்லை. இப்படி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காத, எதிர்ப்பு காட்டாத, மார்க்க விஷயத்தில் உங்களுக்கு எதிர்ப்பு காட்டாத மக்கள் உங்களிடம் வரும்போது நீங்கள் தாராளமாக அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளலாம், அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யலாம். இத்தகையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே வசனத்தை இறக்குகிறான். அப்போ தன்னுடைய பெற்றோர்களுக்காக கவலைப்படக்கூடிய பிள்ளைகளை விட்டு செல்லக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர்? அவர்களுக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பேர்? யோசிச்சு பாருங்க. நம்முடைய பிள்ளைகளை அந்த மாதிரியான ஒரு சாலிஹான பிள்ளைகளாக, மார்க்கம் அறிந்த பிள்ளைகளாக கண்டிப்பாக நாங்கள் விட்டு செல்ல வேண்டும். அப்படி செய்யாதவர்கள் உலகத்திலும் அவர்கள் கஷ்டப்படுவார்கள், மறுமையிலும் அவர்கள் கஷ்டப்படுவார்கள்.
ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். தமிழகத்தில் மிகவும் பிரபலம் அடைந்த ஒரு சம்பவம் ஆட்டோ சங்கர் என்று சொல்லப்படக்கூடிய நபருடைய சம்பவம். அவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட போது அவங்க தாய் அவங்கள பார்க்க வர்றாங்க. நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி அவங்களுடைய காது அவங்க கொண்டு போகும்போது அந்த தாயுடைய காதை அவங்க பிடிச்சி கடிச்சிட்டான். எதற்காக என்று கேட்கப்பட்ட போது, நான் கெட்டு போனதற்கு தாய் தான் எனக்கு காரணம், நான் கெட்டு போனதற்கு என்னுடைய தாய் தான் காரணம். நான் ஆரம்பத்தில் தப்பு பண்ணும்போது என்னை தட்டி கேட்டிருந்தால், என்னை அதட்டி இருந்தால், என்னை திட்டி இருந்தால், என்னை தடுத்திருந்தால் நான் இந்த அளவுக்கு ஒரு மோசமான மனிதனாக ஆகியிருக்க மாட்டேன். நான் தப்பு பண்ணும்போதெல்லாம் எனக்கு தட்டி கொடுத்தார்கள், என்னை பாராட்டினார்கள், சந்தோஷப்பட்டார்கள். அது எனக்கு தைரியத்தை கொடுத்தது அடுத்தடுத்த தவறுகள் செய்வதற்கு. சுப்ஹானல்லாஹ். ஆகையால் பெற்றோர்கள் சாலிஹான பிள்ளைகளை விட்டு செல்ல வேண்டும். அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களுக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக, அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் விட்டு செல்வது அவசியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய நல்ல தௌஃபீகை நம் அனைவருக்கும் தந்துல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.